வந்துடும் முன்ன நீ உள்ளையாடா இத அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. போனு நம்பர் வேற மென்ஷன் பண்றாங்க. தண்டக்கருமாந்திரம் போன் பண்றதே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இதை நம்பிட்டு இருந்தா வேஸ்ட் தான் போச்சு. இது டுபாகூர் வெப்சைட் அப்படின்னு ஏன்னா மாத்தி சொல்றது. ஹே மேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் எப்படியும் வந்து பார்ட்ஸ் ஆர்டர் பண்றேன்னு சொல்லி ஒரு 1000 rupees வந்து ஏமாந்தேன். நீங்க எப்படி அந்த மாதிரி ஏமாறாம இருக்கலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நாங்க எப்போ பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணோம், என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, இது வந்து நாங்க ஆர்டர் பண்ணது February 20, பட் ஸ்டில் இன்னும் வந்து கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த பிசிவி வந்து கிளைண்ட்டுக்காக வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல வந்து காம்போனன்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து மல்டிபிள் வெப்சைட்ஸ்ல வந்து பிரைஸ் எங்க கம்பேர் பண்ணி வந்து ஆர்டர் வந்து பண்ணுவோம் எப்பவுமே. ஸோ அந்த மாரி வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து எல்லாமே கார்ட்ஸ் வந்து போயிட்டு எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வெப்சைட்ல வந்து போட்டுட்டேன். நான் இந்த மாரி மாடியூல்ஸ் எல்லாமே வந்து நான் வேற வெப்சைட்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றேன், வேற வெப்சைட்ல வந்து போட்டுட்டேன். ஸோ அந்த மாரி நான் போட்ட வெப்சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் அப்படின்றது. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ்ல வந்து நிறைய வந்து ஆட்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க யூடியூப்லயும். ஸோ எனக்கும் வந்து நிறைய வந்து வந்துட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்து ஏன் இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆர்டர் வந்து பண்ணேன். இதுல வந்து வெப்சைட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாலிஷ்டா வந்து இருக்கும். வெப்சைட்லாம் வழியே பார்க்க உங்களுக்கு வந்து பக்காவா வந்து இருக்கும். இதை பார்த்தா வந்து நிறைய பேர் வந்து ஏமாறுறது. அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி சைட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய இது வந்து கிடைக்கும். பாத்தீங்கனாலே தெரியும், எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து எதுல ஆர்டர் பண்றது, எது ட்ரஸ்டபுளா இருக்கும் அப்படின்றதே வந்து இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியணும். ஸோ அதனாலதான் வந்து என் வீடியோ கீழே வந்து எந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க்குமே வந்து கொடுக்க மாட்டேன். இந்த வெப்சைட்ல போய் நீங்க வாங்கினா நல்லா இருக்கும், இந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா எதை நம்பலாம் எதை நம்ப கூடாதுன்றது எங்களுக்கே வந்து சரியா வந்து தெரியாது. நீங்க வந்து டிஜிகி, மவுசர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான இது. ஆனா அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் அந்த மாரி வரதுனால வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸே வந்து அதிகமா இருக்கும். நீங்க ஒரு 500 rupees காம்போனன்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அவ்வளவு ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நாங்க இந்தியன் சைட்ஸ்ல வந்து நாங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம். அது நம்ம வர்றதுக்கும் வந்து லேட் ஆகும். ஸோ இந்தியன் சைட்ஸ்லனா எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவும் வந்து கிடைச்சிரும் அப்படின்றப்போ வந்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை வருதுன்னு பாருங்க அப்படின்னு. இதுல ஸ்பெஷலைஸ்டா வர தனித்தனியா வர ட்ரோன்ஸுக்கு தனியா வச்சிருக்கோம், அதுக்கு தனியா வச்சிருக்கோம் அப்படின்ற மாரிலாம் வர. ஸோ நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுவும் வந்து வந்தது எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் அப்படின்னு. ஸோ இது நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாலிஷ்டா இருக்கும். கேட்டகரி வைஸ் போர்ட்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், ஸோ எல்லாமே வந்து நீட்டா வந்து வச்சிருப்பாங்க. ராஸ்பெரி பை, ஆர்டினோ, சீட் ஸ்டுடியோ எல்லாமே இருக்கும். ஆனா மேஜரான இஷ்யூவே வந்துன்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய மெயில் கான்வர்சேஷன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா வந்து February 20, அதாவது February 20 வந்து நான் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருக்கேன். என்னோட கார்ட்ஸ்ல வந்து மொத்தம் எவ்வளவு காம்போனன்ட் இருக்குன்னு வந்து பாத்துக்கோங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 8 காம்போனன்ட் வந்து நான் ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானோ, ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து, அதுக்கப்புறம் ஒரு பிளக் டெர்மினல், இதுவும் வந்து பிளக் டெர்மினல், இது வந்து 3 பின், இது வந்து 2 பின், 100 NF வந்து எஸ்எம்டி கெப்பாசிட்டரு, 2.7K வந்து எஸ்எம்டி ரெசிஸ்டரு, 09 வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர், ஒரு எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இது எனக்கு வந்து நான் ஆர்டர் பண்ண உடனே எனக்கு கன்ஃபர்மேஷன்லாம் வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது ஆட்டோ ஜென்ரேட்டட். ஸோ அதனால வந்து கன்ஃபர்மேஷன் வந்து டக்குன்னு வந்து வந்துடுச்சு. கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் வந்து வெயிட் பண்றேன். எப்பவுமே வந்து நம்ம ஆர்டர் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல வெப்சைட்டா இருந்தாங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து நம்ம ஆர்டர் பண்றோம்னா நெக்ஸ்ட் டேலயே வந்து அவங்க வந்து அதை டிஸ்பேச் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி வந்து வெயிட் பண்றேன். நான் பாக்குறேன் இவங்க டிஸ்பேச்சே வந்து பண்ணல. ஸோ February 23 வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோ அப் மெயில் வந்து போடுறேன். என்னோட ஆர்டர் வந்து ஏன் இன்னும் வந்து ஷிப் ஆகல, எனக்கு வந்து அர்ஜென்ட் அந்த ஆர்டர். ஸோ நீங்க வந்து ASAP ஷிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அவங்க சைட்ல இருந்து அன்னைக்கே வந்து ரெஸ்பாண்ட் வருது. என்னன்றது வருதுன்னா பேக்கேஜிங் குவாலிட்டி ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றது வந்து வருது. இது எனக்கு புரியவே இல்லை. இது என்ன காம்போனன்ட் அப்படின்னா இவங்க வந்து ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ண போறது கிடையாது, R&D பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி இவங்க வந்து வேற ஒரு வெண்டார் கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டை வந்து இவங்க ஜஸ்ட் பேக்கேஜ் பண்ணி அவங்க அனுப்பணும். அதுவும் எப்படி ஆல்ரெடி வந்து ESD பேக்ல வந்து சேஃபா தான் இருக்கும். இது அவங்க என்ன இன்னும் குவாலிட்டி செக் பண்றாங்க அப்படின்றது வந்து எனக்கு புரியல. இன்னும் கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது உங்களுக்கு இது ஓகேவா இருக்கா. நீங்க கிழிச்சு ஒன்றும் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறது கிடையாது.
அப்படியே வந்து பார்க்க போறீங்க, அப்படியே வந்து அதை பேக்கேஜ் பண்ணி அனுப்பணும். குவாலிட்டி செக் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பேக்கேஜ் அண்ட் குவாலிட்டி செக் எது இந்த 8 காம்போனன்ட்ஸ் ஆர்டர் பண்றதுக்கு பேக்கேஜுக்கே உங்களுக்கு 3 நாள் ஆயிருக்கு. நான் அதுவும் வந்து விட்டுட்டேன். அடுத்து வந்து கேட்டேன், எனக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கே வந்து கேட்கறேன், எனக்கு வந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இது ஏன் இவ்வளோ பார்ட்ஸ் வந்து ஆகுது, எனக்கு டேட் சொல்லுங்கன்னு கேட்குறேன். எனக்கு எப்போ ஷிப் பண்ணீங்கன்ற டேட் வந்து சொல்லுங்க. ஏன்னா நான் என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் வந்து டேட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த போர்டை வந்து நான் டெலிவரி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டேட்டுக்குள்ள நான் அவங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும், நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்குறேன். அதுக்கு அடுத்தது அவங்க கிட்ட வந்து எந்த ரிப்ளையும் வரல. February 24 அகைன் வந்து ஒரு மெயில் வந்து நான் போடுறேன். என் ஆர்டர்ல வந்து எண்ணி இருக்கேன், இன்னைக்கே எனக்கு ஷிப் பண்ணுங்க அப்படின்னு. இதுல ஒரு ஃபன் என்னன்னா, நான் ஷிப்பிங்காக எக்ஸ்ட்ரா வர பே பண்ணேன். ஃபாஸ்ட் ஷிப்பிங்காக ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங்னா ஃப்ரீன்னு இருந்தது, ஃபாஸ்ட் ஷிப்பிங்னா எக்ஸ்ட்ரா 80 rupees இருந்தது. நான் ஃபாஸ்ட் ஷிப்பிங்கும் வர பே பண்ணேன். அதுதான் இன்னும் ஒரு காமெடியே. நான் பாருங்க, அடுத்து வந்து February 26 வந்து போடுறேன் மெயில் வந்து ஜென்ரல் ரிமைண்டர்னு போட்டிருக்கேன். பார்ட்ஸ் வந்து ஷிப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது கூட வந்து SMD பார்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டேன் ஒரு வெப்சைட்ல. அந்த வெப்சைட்ல வந்து எனக்கு பார்ட்ஸே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இதுல வந்து இன்னும் வரவே இல்லை. அவங்க வந்து அப்பாலஜிஸ் கேட்கறாங்க. பேக்கேஜிங் ப்ராசஸ் எத்தனை 6 நாளா வந்து ஒரு பொருள் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க பொருள், அதுவும் 8 பொருள் இவங்க எடுத்து பேக் பண்ண வேண்டியதுதான். அது வந்து பேக்கேஜிங்லேயே வந்து 6 நாளா வந்து இருக்கு இவங்க டீம்ல. நான் வந்து இப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். எதுக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவு டைம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டேன். எனக்கு எப்ப ஷிப் பண்ணுவீங்க அப்படின்ற டேட்டை வந்து நான் கேட்கறேன். ஏன்னா எனக்கு எப்ப ஷிப் பண்ணுவீங்கன்ற டேட்டு சொன்னா நான் அதை வச்சு வந்து என்னோட கிளைண்ட் கிட்ட வந்து சொல்ல முடியும், எனக்கு இந்த டேட்ல வந்து கிடைக்கும், நான் இந்த டேட்ல பண்ண முடியும், இந்த டேட்ல இதெல்லாம் முடிப்போம் அப்படின்னு. அதுவும் வந்து சொல்லலை. ஸோ அதோட வந்து மெயில் வந்து அங்க வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து முடிச்சேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து திருப்பி வந்து நான் இன்னொரு மெயில் வந்து போடுறேன். வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வேற இருக்கு. அது எதுக்கு இருக்கு அப்படின்னே தெரியாது. இவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா மேல வந்து கஸ்டமர் கேர்னு ஒரு நம்பர் இருக்கும். நம்பருக்கு ஃபோன் பண்றதும் ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஃபோன் பண்ணா ஃபோனே மோஸ்டா எடுக்கவே மாட்டாங்க. பிசினஸ் ஹவர்ல போனாலும் எடுக்க மாட்டாங்க, லேட் ஈவினிங் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் கால் வந்து பிக் ஆகும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பட்டன் நம்பரை பிரஸ் பண்ணுங்க, இதே வந்து ஒரு 6 டைம் பண்ண சொல்லும். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் கூட கனெக்ட் பண்றனே வந்து வரும். எடுக்கவே மாட்டாங்க போனை. ஒரே ஒரு வாட்டி வந்து எடுத்து எனக்கு எப்போ வரும் டேட் சொல்லுங்கிறதுக்கு பேக்கேஜிங்ல இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன், ஆல்ரெடி செஞ்ச பொருளை உங்களுக்கு வைக்கிறதுக்கு என்ன லேட்டு அப்படின்னு வந்து கேட்டேன். அவங்களும் அதே வந்து சொல்லி டிஸ்பேச் ஆனதும் எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னேன். எனக்கு வந்து இப்போ February வந்து நான் 26 வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு நாளைக்கு பண்ணல அப்படின்னா நீங்க டிஸ்பேச் பண்ண வேணாம், எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்து அடுத்து வந்து February 27 வந்து மெயில் போடுறாங்க. என்னதான் அப்படின்னா டிஸ்பேச் வந்து டிலே ஆயிடுச்சு, இந்த ஸ்டாக்லாம் வந்து அவைலபிள்ல இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங்ல இருக்கு, டிலே ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஸ்டாக்கே அவைலபிள் இல்லைன்றாங்க. எனக்கு இங்கேயே வந்து ஒரு தெரிஞ்சு போச்சு இது டுபாகூர் வெப்சைட்டு அப்படின்னு. ஏன்னா மாத்தி சொல்றது. பேக்கேஜிங்ல இருக்குன்றாங்க. பேக்கேஜிங்ல இருக்குன்னா அப்ப அதை ஷிப் பண்ணும்ல. ஸ்டாக்கே இல்லைன்றத 7 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சொல்றாங்களே. அதுவும் இது எல்லாமே இல்ல, 3 to 4 daysல வந்து எனக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என் ஆர்டரை வந்து நான் February அன்னைக்கே வந்து போட்டேன். எனக்கு வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க, ஏன்னா நான் வந்து ரிவர்ட் பண்ணி வந்து என்னோட ஒரிஜினல் பேமெண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு. ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த வெப்சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமுக்கு நான் வேற வெப்சைட்ல ஆர்டர் போட்டதான் நான் வீட்டுக்கு பார்சலே வந்துட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இதை நம்பிட்டு இருந்தா வேஸ்ட் தான். ஸோ நம்ம வந்து இன்னொருத்தருக்கு ஆன்சபிளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேற வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ என்னோட மணியை வச்சு நான் வேற வெப்சைட்ல வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் இந்த பார்ட்ஸ் எல்லாமே. அவங்க கிட்ட நான் 28 வந்து கேட்கறேன், எனக்கு வந்து ரிவர்ட் பண்ணுங்க அப்படின்னு. எந்த ரிப்ளையும் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து 28 வந்து திருப்பி வந்து போடுறாங்க. இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்றாங்க, 4 to 5 daysல வந்து அரைவ் ஆயிடும் அப்படின்னு வந்து போட்டு இந்த மெயிலை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எனக்கு கேன்சல் பண்ணுங்க எத்தனை வாட்டி கேட்டும் இவங்க வந்து கேன்சல் பண்ணல. அதுக்கு அடுத்தது ஒரு மெயில் வந்து வந்தது. இது என்னைக்கு வந்ததுன்னா March 5 February. நான் ஆர்டர் பண்ணது February 20, March 5 வந்து வருது. ஆர்டர் ஐடி போட்டு அவங்க டேட் எல்லாம் போட்டு இதை வந்து நாங்க வந்து ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து போடுறாங்க. இன்வாய்ஸ் வந்து அனுப்புறாங்க, ஈகார்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நான் வந்து என்ன கேட்கறேன்னா, இது நல்ல சர்வீஸே கிடையாது. நான் சொல்லி ஆர்டர் பண்ணி 15 days ஆகுது, நான் அர்ஜென்ட்டுக்கு தான் வந்து நான் ஆர்டர் போட்டேன். இது நான் சொல்லியே வந்து இது பண்ண, நான் கேன்சல் பண்ண சொன்ன ஆர்டர் நீங்க 15 daysக்கு அப்புறம் எப்படி ஷிப் பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, regret your convince, we understand that you want to cancel your order but it's already shipped now.
இது எப்படி நீங்க 27ஆம் தேதி வரைக்கும் ஷிப் பண்ணல, நான் 27ஆம் தேதி முன்னாடில இருந்தே வந்து இதை கேன்சல் பண்ணுங்கன்றேன். இது டோட்டலா அன்ஃபேர். பார்சலை கால் பேக் பண்ணிட்டு எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 5 தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. 6ஆம் தேதி வந்து எனக்கு வந்து பார்சல் வந்து வருது. ஸோ அவங்க முன்னாடியே வந்து ஒரு 3 நாள் முன்னாடியே அமைச்சிருப்பாங்க போல. பார்சல் வந்து வருது. பார்சல்ல வந்து என்னதுன்னா, நான் 8 பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி அமிச்சதுதான் அமிச்சிங்க, ஃபுல்லாவது அமிச்சிங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. நான் 8 ஆர்டர் பண்ணா இவங்க 3 பார்ட்ஸ் மட்டும் அனுப்புறாங்க. என்னது இவங்க முன்னாடியே வந்து சொன்னாங்கல்ல இந்த பார்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்றது. அந்த பார்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து அனுப்பவே இல்லை. 4ல இருந்து 5 நாளுக்குள்ள வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்து 15 டேஸ் மேல போகுது. இன்னும் அது வரல. இவங்க அதை சேர்த்து வந்து அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க சைட்ல வந்து ரெஸ்பான்ஸே ப்ராப்பரா கிடையாது. 8வது மார்ச் திருப்பி வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட இல்ல, நாங்க வந்ததும் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். நான் ஆர்டரே கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். இவங்க இதுக்கப்புறமும் வந்து அதை பத்தி பேசவே மாட்டாங்க. இதை பத்தி தான் சொல்லுவோம், நீங்க இதை பாருங்க இதை பாருங்க அப்படின்னு. நான் அதுதான் அடுத்த மெயில வந்து கேட்டேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்றேன், எனக்கு நீங்க எதுக்கு ஆர்டர் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இர்ரெலவெண்டா இருக்கு நீங்க பேசுறதே அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து 15th மார்ச்சே வந்து போயிடுச்சு. 15th மார்ச் வந்து ஒரு ரெஸ்பாண்ட் வந்து வருது. Inventory team is not available for 4 to 5 days to arrive at our warehouse. Hence your request wait for some days. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாங்க? நான் அர்ஜென்ட்னு சொல்லி அப்ப ஆர்டர் போடுறேன். உங்ககிட்ட ஸ்டாக் இல்ல அப்படின்னா அந்த வெப்சைட்ல வைக்கவே கூடாதுல்ல. வெப்சைட்ல நான் வச்சு நான் ஆர்டர் பிளேஸ் பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க இன்வென்டரியில செக் பண்ணி அது இன்வென்டரியில இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து மார்ச் 15 வந்து வந்துடுச்சு. இவங்க திருப்பியும் வந்து அந்த பாடின கதையே பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னதுன்னா, எங்க வேர் ஹவுஸ்ல வந்து இல்ல, நாங்க வந்ததும் அனுப்புறோம் அப்படின்னு. இப்ப அடுத்த லெவல் வந்து போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாலெட் பேலன்ஸ்ல வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்டிங் ஐட்டம்ஸ் தட் கேன் பி ரீஃபண்ட் த அமௌண்ட் இன் யுவர் இ காம்பனன்ட் வாலெட். இவங்க வெப்சைட்ல நான் ஆர்டர் பண்ணதே எனக்கு ஒழுங்கா வரல. இதுல வேற வந்து இவங்க என்ன வாலெட்ல வந்து நான் ஆட் பண்ணிடுவோம், நீங்க அந்த வாலெட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. எனக்கு அது பேச்சுக்கே வேணாம். எனக்கு வந்து அதை வாலெட்லாம் எனக்கு உங்ககிட்ட வந்து இது பண்றதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். என்னோட பேமெண்ட் ஐடிக்கே நீங்க போட்டு விடுங்க. உங்க வாலெட்ல மணி வச்சு நான் என்ன பண்றது? திருப்பி நீங்க ஒரு வாட்டி ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா ட்ரஸ்ட் போனதுதான் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். அவங்க சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸே வரல. 11வது ஏப்ரல், பிப்ரவரி ஆர்டர் போட்டேன். மார்ச் வரைக்கும் அவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்காங்க. 11வது ஏப்ரல் வந்துடுச்சு. இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை. 11வது ஏப்ரல் நானே கேட்கறேன், ஏன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ரீஃபண்டுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு. ஒரு மாசம் ஆயிடுச்சு, நீங்க இதுக்கு மேல ரீஸ்டாக் பண்ணலாம், டெலிவர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். அதுக்கு வந்து அவங்க 7வது மே வந்து போடுறாங்க. எப்போ நான் 11வது ஏப்ரல் கேட்டதுக்கு இவங்க 7வது மே வந்து ரிப்ளை போடுறாங்க. அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா ரிப்ளை பண்றாங்க. திருப்பி அதே கதை தான். வேர் ஹவுஸ்ல வந்து 3 நாள்ல வந்துடும். முன்ன நீ விடலையாடா இத அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சீப்போன்னு வேர் ஹவுஸ்ல வந்துரும். இதுல வேற இந்த ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நம்பர் வேற மென்ஷன் பண்றாங்க. இந்த நம்பருக்கு தண்டக்கருமாந்தரம் போன் பண்றதே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டானுங்க, ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. ரிங்கு போயிட்டே இருக்கும். நீங்க அந்த காலர் டியூன் எல்லாம் ரொம்ப வெறுப்பாய் ஒரு பட்டனா பிரஸ் பண்ணி கடைசியில வந்து யாரும் எடுக்காம உட்காந்துட்டு இருக்கணும். அதனாலதான் வந்து நான் என் வீடியோல வந்து எப்பவுமே நான் பார்ட்ஸ் ஆர்டர் பண்றேன் அப்படின்னா எந்த லிங்க்குமே வந்து கொடுக்கவே மாட்டான். ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாதுன்ற மாரி இது எங்க எந்த விதத்துல எந்த சைட் வந்து எப்போ வந்து ஏமாத்துவாங்க அப்படின்றது வந்து சொல்லவே முடியாது. சில சைட்ஸ் இருக்கு, பட் அதை நான் பேர் சொல்ல வந்து விரும்பல. ஏன் அப்படின்னா அதை சொல்லி நாளைக்கு அதுல எதுனா பிரச்சனை ஆச்சுன்னா உங்களாலதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தி ரிஸ்க். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா அது என்னோட போயிடும். பாக்குறவங்க யாரும் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு அர்ஜென்ட் வேணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. நீங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நீங்க கேட்கலாம், அமேசான்லாம் உங்களுக்கு கம்மியா தானே ப்ரோ இருக்கும் அப்படின்னு. நீங்க அமேசான்ல போய் பாத்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்காது. உங்களுக்கு வந்து மாடியூல்ஸா இருக்கிறது மட்டும்தான் அமேசான்ல வந்து கிடைக்கும். சென்சார்ஸா இருக்கிறது மட்டும்தான். அதுவுமே பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறத விட வந்து 20% 30% ஹையரா தான் வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் வேணும். இல்ல இந்த போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ்லாம் வந்து அமேசான்ல வந்து எல்லாம் உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது. அதுக்கு நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் சப்ளை பண்ற அந்த வெப்சைட்ல போய் தான் ஆர்டர் பண்ணணும். ஸோ அந்த மாரி ஆர்டர் பண்றப்பதான் இந்த மாரி இஷ்யூஸ் வந்து அரைஸ் ஆகும். எனக்கு 2-3 வெப்சைட்ஸும் தெரியும், அது ட்ரஸ்ட் ஒர்த்தியாகவும் இருக்கும். அது எல்லாமே பக்கா சப்போர்ட் வந்து பக்காவா இருக்கும். ஆனா இது வந்து இந்த சைடு உங்களுக்கு அதுல இல்ல அப்படின்னா நீங்க இதுல ஆர்டர் பண்ணலான்னு வந்தீங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னோட சஜஷன் என்னது அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் மேல ட்ரஸ்ட் வர வரைக்கும் வந்து நீங்க கேஷ் ஆன் டெலிவரியில பண்ணலாம். கேஷ் ஆன் டெலிவரி இல்ல அப்படின்னா
அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, பண்ணாதீங்க. ஆன்லைன் பேமெண்ட் தான் அப்படின்னா அதை பண்ணவே பண்ணாதீங்க. பிராண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து 25 rupees என்னமோ வச்சிருப்பாங்க. போனால் போயிட்டு போகுது, 25 rupees பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்லேயே பண்ணி எடுத்துக்கலாம். தெரியாமல் இந்த மாரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மணி தான் லாஸ்ட் ஆகும். அதுவும் பல்காக பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வழியே கிடையாது, நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னா பல்க் ஆர்டர் பண்ணாதீங்க. பல்க் ஆர்டர் வேணும் அப்படின்னா மவுண்ட் ரோட் ரிசிட் ஷீட்டில் வந்து கான்டாக்ட்ஸ் ஃபோன் பண்ணி கூகுளில் தேனாலே வந்துடும். ஃபோன் பண்ணி ஒரு 4-5 கடைக்கு விசாரிங்க. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே ஆகும். நீங்கள் அங்கே ஆர்டர் போட்டிங்கன்னா சேம் டே ஷிப்பிங், மறுநாளே வந்து உங்களுக்கு வந்துடும். சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா மறுநாளே வந்து வந்துடும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 to 5 days வந்து எடுக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த டைமும் வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். ஆனால் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். பல்க் குவான்டிட்டிஸ் கேட்பாங்க. இங்கே சென்னை ரிசிட் ஷீட்டில் வாங்குறீங்கன்னா பல்க் குவான்டிட்டிஸ் வந்து கேட்பாங்க. சிங்கிள் குவான்டிட்டி 2 குவான்டிட்டிக்கெலாம் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. பல்காக இருக்கிறீங்க அப்படின்னா கம்மி பண்ணுவாங்க. உங்களுக்கு சிங்கிளாக வேணும்னா இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் டெட்லைன் இல்லை அப்படின்னா ரிஸ்க் எடுங்க. என்னவே முட்டாள்தனமாக வந்து எடுத்துடாதீங்க. பிசிபியை அர்ஜென்ட்டில் ஆல்ரெடி பண்ணோம். அர்ஜென்ட்டுன்னு சொல்லி இந்த பிசிபி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஃபேப்ரிகேஷன்லேருந்து இதை வந்து நாங்கள் வாங்கினோம். காம்போனன்ட்ஸுக்காக வந்து இது கடைசியில் டிலே ஆகிற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக வந்து ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அர்ஜென்ட்டில் இருக்கப்போ இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து புதுசாக வெப்சைட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது பண்ணாதீங்க. ஆல்ரெடி எது ஃபெமிலியரோ அது கூட போயிடுங்க. அதேமாரி கேஷ் ஆன் டெலிவரி இல்லைனா வந்து பண்ணவே பண்ணாதீங்க. கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் மட்டும் எடுங்க. கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அப்படின்னா அதை பற்றி எடுக்காதீங்க. அவ்வளோதான் நான் வந்து சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு போய் குதிச்சிங்க அப்படின்னா நிறைய ஐடியா வாங்கி கற்றுப்பீங்க. நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது நான் நிறைய வந்து ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சோர்சிங் பண்ணுறப்போ வந்து எனக்கு எங்கே கம்மியாக கிடைக்குதோ சொல்லிட்டு இந்த புதுசாக எதனா வெப்சைட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை கொடுப்பேன். எனக்கு நல்லா ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருந்ததுன்னா திருப்பி அதே வெப்சைட் நான் வந்து பண்ணுவேன். இல்லையா பண்ண மாட்டேன். இல்லைனா வாட்ஸ்அப் சப்போர்ட் அந்தமாரி எதனா நல்லா இருக்கா அப்படின்றது பார்ப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னா நான் அங்கே வந்து பண்ணுவேன். ஆனால் அர்ஜென்ட்டில் வந்து இதில் எதுவுமே அந்தமாரி செக் பண்ண முடியாதனால தப்பு பண்ணிட்டேன். இது எனக்கு மட்டும் நடக்கல. இந்த வெப்சைட்டில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரும் அதே தான் சொல்கிறார். நாங்கள் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த பார்ட்ஸ்லாம் வந்து ப்ரோ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நான் இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன். அவர் வந்து நான் இதில் ஆர்டர் போட்டேன் ப்ரோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் அப்படின்றதுல எதுவுமே வரவும் இல்லை, ரெஸ்பாண்டும் பண்ணல. ஆனால் 500 காசு மட்டும் நான் ஆன்லைனில் கட்டிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொல்கிறேன், இல்லை ப்ரோ இது டம்மி, இது வேஸ்ட்டு, ட்ரஸ்ட் வர்த்தியே கிடையாது அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் வந்து தான் சொல்லிட்டு இருந்தார். ஒரு டிஸ்பிளே வந்து அமைச்சு இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த டிஸ்பிளே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த ப்ரோ இந்த இதில் ஏன் ப்ரோ வாங்குறீங்க, இது ட்ரஸ்ட் வர்த்தியே கிடையாதுன்னா, ஆமாம் ப்ரோ ட்ரஸ்ட் வர்த்தி கிடையாது, நான் வேற வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணீங்க, ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து இதுலேருந்து எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ தெர் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் ஃபார் எனி ஒன் திஸ் வெப்சைட். நான் இது வரைக்கும் அதனால தான் வந்து எந்த வெப்சைட்டை பற்றியும் எதுவுமே வந்து நான் சொல்லவே மாட்டேன். லிங்க் கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரொவைட் பண்ணவே மாட்டேன். அமேசான் லிங்க் இருந்தால் இது எடுத்து கொடுப்பேன். மிச்சமாரி இந்த மாதிரி லிங்க்லாம் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொடுக்கவே மாட்டேன். எனக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்தால் மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வேறு யாரும் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா திஸ் பிராண்ட் இஸ் நாட் அட் ஆல் குட். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சப்போர்ட் எல்லாமே வெப்சைட்லேயே பாலிஷ்டாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு வாட்டி போய் தேட்டிங்கனாலே ஆட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பஸ் டோட்டலி பெஸ்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்டோட பீஸே வந்து போயிடும். எனக்கு இன்னும் அந்த 1000 rupees வரவே இல்லை, வீட்டில் எனக்கு கழுவி ஊற்றுறாங்க, காசை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு. ஹேப்பன்ஸ். ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பட் எனக்கு அது பரவாயில்ல. புதுசாக யாருன்னா இந்த மாதிரி பண்ணி இதே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிட்டீங்க வரல, யோசிச்சு பாருங்கள். அதோட உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதே வந்து ஒரு பயம் வந்துடும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவே மாட்டீங்க. காம்போனன்ட்ஸ் நான் எங்கன்னா போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லை அதை பண்ணுறதே வந்து விட்டுருவீங்க கெட்ட காம்போனன்ட்ஸ் கிடைக்கல அப்படின்றது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படின்னா அமேசான் இல்லை லோக்கல் அந்த மாரிலேயே முடிச்சுக்கோங்க. இல்லை ரிஸ்க் எடுக்கணும்னா கம்மியாக ஆர்டர் போட்டு ரிஸ்க் எடுத்து பாருங்கள். அதுதான் வந்து நான் சொல்ல முடியும். ஸோ அடுத்த வரும்போது ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். Until then, it's Gopi signing off. Tada, bye bye.